இண்டிகோ ஏர்லைன்ஸினுடைய பிரச்சனைக்கு பின்னணியில் மோடி அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகளா? இல்லை, மோடி அரசாங்கம் தங்களுக்கு விருப்பப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதா? மொனாப்பொலி, டுவோபொலி அப்படிங்கிற கான்செப்டில் இந்தியாவில் பெரிய நிறுவனங்களை மோடி அரசு தொடர்ந்து வளர்த்து விட்டுக்கிட்டு வராங்க. அதனுடைய பக்க விளைவுகள் இதுதான். இதை விட மோசமான விளைவுகளையும் கொண்டு வரும். அதானி நிறுவனம் ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உட்பட்டால் என்னவாக மாறும்? எல்ஐசி நிறுவனம் மிகப்பெரிய அளவில் அதானி நிறுவனத்தில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஏற்பட்டால் சாமானிய மக்களுடைய பணம் என்னாவது? இண்டிகோ நிறுவனம், ஒரு நிறுவனம் 1500க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸை இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக இந்தியா முழுக்க விமான நிலையங்களில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. வெளிநாட்டு பயணிகள் எல்லாரும் இப்போ இந்தியாவை கேவலமாக காரி துப்ப தொடங்கியிருக்கிறாங்க. இவை எல்லாவற்றிற்கும் மோடி தான் காரணம். ராகுல் காந்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாரு. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. 2024ஆம் ஆண்டு DGCA, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன்ஸ் அமைப்பு, இந்த சிவில் விமான போக்குவரத்து இருக்காங்க இல்லையா, அந்த போக்குவரத்துக்கான ஆணையம் ஒரு ரூலை வெளியிடுறாங்க. 2024 எல்லா விமான சேவை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் அனைத்திற்கும். இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விமான சேவை பண்ணுறது இண்டிகோ ஏர்லைன்ஸ். கிட்டத்தட்ட 65% விமான போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, விமான போக்குவரத்துக்கான சர்வீஸ் பண்ணுறது இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். 100 ஃப்ளைட்டு ஒரு ஏர்போர்ட்டில் நிற்குதுன்னா அதில் 65 ஃப்ளைட் இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் நிற்குதுன்னு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ அடுத்து இருக்கிறது ஏர் இண்டியா. ஏர் இண்டியா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சு. அவங்கக்கிட்ட தான் அதிகமான கண்ட்ரோல் முதல்ல இருந்துச்சு. இப்போ அந்த ஏர் இண்டியாவை டாடா நிறுவனத்துக்கு இந்த மோடி அரசாங்கம் வித்துட்டாங்க. அப்படி விற்றதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவினுடைய பல ஃப்ளைட்ஸை இப்போ ஃபங்க்ஷன் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே விமானிகளுடைய பிரச்சனை, அந்த ஏர் இண்டியாவில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கல, நிவாரணங்கள் கொடுக்கலன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ டாடா கிட்ட விற்றதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்திகள் எல்லாம் வராமல் போயிடுச்சு. அதெல்லாம் சரி பண்ணாங்களா அப்படிங்கிறது கேள்விதான். ஆனால் இப்போ அதை பற்றின செய்திகள் வரலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஏர்லைன்ஸ் தான் இருக்குது? நாளுக்கு நாள் இந்தியா வளருது, இத்தனை டிஜிட்டில் வளருது, அத்தனை டிஜிட்டில் வளருதுன்னு சொல்கிறவங்க அதற்கு ஏற்றாற்போல் மற்ற தேவைகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இயல்பாக உருவாகக்கூடியது தான். அப்படி உருவாகிறத சரியான முறையில் கணக்கிட்டு இந்த மோடி அரசாங்கம் அதற்கு ஏற்றாற்போல் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய கேள்வி. தொடர்ந்து மொனாப்பொலி, டுவோபொலி அப்படிங்கிற கான்செப்டில் ஓரிரு தொழிலதிபர்களை மட்டுமே இந்த மோடி அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ணி அவர்களை வளர்த்து விட்டுக்கிட்டு வராங்க. இதை தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த நாட்டில் வெறுமனே ஒரு ஆள் 2 பேர் மட்டுமே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது சரியாக இருக்காது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அவர்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். இப்போ அந்த சிச்சுவேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி பல விஷயங்களில் ஒரு தீர்க்கதரிசி போல வார்னிங் கொடுப்பாரு. ஆனால் இந்த மோடி அரசாங்கம் அவரை பப்பு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. சமூக வலைதளங்களில் மக்களுமே அவரை பப்புன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் பின்னாடி அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விவகாரமாக இருக்கட்டும், கொரோனா விவகாரமாக இருக்கட்டும், இந்த பண மதிப்பிழப்பு விவகாரம், இது மாதிரி பல விவகாரங்களில் ராகுல் காந்தி முன்னெச்சரிக்கையாக எச்சரித்தும் மோடி அரசாங்கம் அதை கண்டுக்காது. பின்னாடி மக்கள் தான் சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் பல நாட்களாக அவர் சொல்லிட்டு வராரு, நான் பிஸ்னஸுக்கு எதிரி கிடையாது, ஆனால் மொனாப்பொலிக்கு எதிரி. ஒரே ஆளை வளர்த்து விடாதீங்க அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான் எதிரி. இல்லை 2 பேரை மட்டும் வளர்த்து விடாதீங்க, அது நல்லது இல்லை இந்திய எக்கானமிக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்டாக இருக்குன்னு தொடர்ந்து ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு வராரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எத்தனை ஏர்லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ இருக்கிறாங்க, ஆகாசா ஏர்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இண்டிகோ, 2வது இடத்துல ஏர் இண்டியா, அதுக்கப்புறம் ஆகாசா ஏராக இருக்கலாம், இல்லைனா ஸ்பைஸ் ஜெட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஏர் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. இப்போது மன்மோகன் சிங் அவர்களுடைய காலகட்டத்தில் எத்தனை ஏர்லைன்ஸ் இருந்துச்சு? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ் இருந்துச்சு, ஸ்பைஸ் ஜெட் இருந்துச்சு, டெக்கான் ஏர்வேஸ்ன்னு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இருந்துச்சு, கோ ஏர் இருந்துச்சு.
அதோட சேர்த்து இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் இருந்துச்சு. இவர்கள் எல்லாருமே அவர்களுக்குள்ளாக அந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸினுடைய இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னொருத்தர் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு இண்டிகோக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே எப்பேற்பட்ட பாதிப்பை சாமானிய மக்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தான் அப்படின்னு இப்போ குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. 2024ஆம் ஆண்டு இதே டிஜிசிஏ வந்து ஒரு ரூல் கொண்டு வராங்க. அந்த ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் விமானிகளுக்கும் பயணிகளுக்குமே நன்மை பயக்கக்கூடிய ரூல் தான். என்ன ரூல்? 36 மணி நேரம் ஓய்வு அப்படிங்கிறதுக்கு பதிலாக 48 மணி நேரம் வீக்லி கண்டிப்பான முறையில் வாரத்துக்கு 2 நாள் வந்து அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கேப்புக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். தொடர்ந்து அவங்கள விமானத்தை இயக்குறதுக்கு அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிக்கிறதுனால தான் விமானிகளுக்கு ஓய்வு சரியாக கிடைக்காம அதீத ப்ரெஷர்னால அவர்கள் விமான விபத்துக்கு வழிவகுக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக டிஜிசிஏ வந்து இந்த ரூல் கொண்டு வந்தாங்க. ஆனால் 2024 கொண்டு வந்த இந்த டிஜிசிஏ ரூலை ஏன் இப்போ அந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 டிசம்பர் வரைக்கும் இந்த ரூலை வந்து அமல்படுத்தாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்கிறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஸோ இப்போ வந்து மிகப்பெரிய அழுத்தம். இண்டிகோ ஏர்லைன்ஸில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விமானிகளும் அதை குறித்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஆனாலும் கடைசியில் தான் அழுத்தத்துக்கு பணிஞ்சு வேற வழி இல்லாமல் டிசம்பர் 3, 4, 5 காலகட்டத்தில் வந்து அந்த ரூலை இது பண்ணுறாங்க. அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பைலட் வந்து 36 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு 48 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அந்த பைலட்டுக்கு மாற்றா இவர்கள் பைலட்டை ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போது ரெடி பண்ணாததுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் தேங்கி நிற்கிது. ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணப்படுது, டிலே ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா 2 நாள் லீவ் முடிச்சுட்டு தான் பைலட் வருவாருன்னா, அது வரைக்கும் வந்து 1.5 நாளில் வந்துக்கிட்டு இருந்தவர் இப்போ 2 நாளில் வராரு அப்படின்னா அந்த ஃப்ளைட்டை இயக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போது இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து சரியான முறையில் விமானிகளெல்லாம் வந்து பேக்கப்பில் வச்சுருந்துருக்கணும். சரி, ஒரு பைலட் ரெஸ்ட்டில் போயிருந்தாருன்னா அடுத்த பைலட்டை வச்சு இயக்கிடலாம் அப்படிங்கிற பேக்கப் பிளான் வச்சுருந்துருக்கணும். அந்த பிளான் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போது கிட்டத்தட்ட 180 ரிட்டையர் ஆன விமானிகள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட பிரச்சனை. இது வேணும்னே டிஜிசிஏ பிறப்பிச்ச அந்த உத்தரவை கவர்மெண்ட்டே வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து இந்தியா முழுக்க இப்படி ஒரு கேஆஸை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களால அதை மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி இந்த சிக்கலை வந்து தீர்க்க முடியும், அதை வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ டிஜிசிஏ வந்து அந்த ரூலை வந்து புல் பேக் பண்ணியிருக்கிறாங்க. இது இப்போதைக்கு அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், பழைய ரூல் படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம் நினச்சா அவர்களால் இந்தியாவுக்குள்ளே எந்த பிரச்சனையை வேணால் உருவாக்க முடியும். உருவாக்கி அவர்களுடைய சுய லாபத்துக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்தையும் பொதுமக்களையும் அவர்கள் வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இதில் நிரூபணம் ஆயிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. காரணம் என்னன்னா, ஒரு டிஜிசிஏ இந்திய அரசில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்துது, பயணிகள் விமானத்தை வந்து கட்டுப்படுத்துது. அவர்கள் பிறப்பிச்ச உத்தரவை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கம்மியான செலவில் அதிகமான லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இயங்கக்கூடிய கம்பெனி. இந்தியாவில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் தான். ஆனால் அதுக்காக அந்த நிறுவனத்தில் வந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய உயிரை பணயம் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இப்போது அவர்கள் அந்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. இன்னும் 2-3 நாட்கள் வந்து ஆகும், இந்த நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இடையில மிக கேவலமான ஒரு விஷயத்தை மற்ற ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கும் இந்த மோடி அரசாங்கம் தவறிவிட்டது. இதுதான் முக்கியமான விஷயம். ஏற்கனவே கும்பமேளா நடக்கிறப்ப இங்கிருந்து சென்னையிலிருந்து கும்பமேளா போகிறதுக்கு 50,000 டிக்கெட்டு, 60,000, 70,000. தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து நியூயார்க் போகிறதுக்கே அதிகபட்சம் 80,000, 1,00,000 தான் டிக்கெட் இருக்கும். ஆனால் இன்டர்சிட்டி இந்தியாவுக்குள்ளேயே ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கு அவ்வளவு தொகை வைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இண்டிகோ ஏர்லைன்ஸில் பிரச்சனை இருக்கா, அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஏர்லைன்ஸை புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அந்த கட்டணங்கள் எல்லாத்தையும் எக்குத்தப்பாக உயர்த்தி வச்சிருக்கிறாங்க.
திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு 5000 ரூபாய், 5500 ரூபாய், 5600 ரூபாய் டிக்கெட்டுனா அப்படியே 10 மடங்கு 50,000, 56,000, 70,000 டிக்கெட்டை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மோடி அரசால முடியலையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இப்போ எழும்பி இருக்குது. இதில் பாதிக்கப்படுகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் தான். பெரும் பணக்காரர்கள் எப்படியாவது காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் காசு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தன் மனைவி உடல்நல சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவளை பார்க்க போன கணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. தந்தை இறந்த இறுதி சடங்குக்கு போக முடியாமல் மகன் உட்காந்து இது பண்ணியிருக்கிறான். திருமணத்தை நிச்சயிச்சுட்டு மணமகன் ஒரு பக்கம், மணமகள் ஒரு பக்கம் போக முடியாமல் இருந்திருக்கிறாங்க. இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இப்போ எல்லாருமே விமான நிலையத்தில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகுது, டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. விமான நிலையத்தில் எத்தனை பேர் எத்தனை நாள் தங்குனா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவங்கள மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு டயப்பர் மாற்றணும்னா விமான நிலையத்தில் டயப்பர் கிடைக்குமா? அப்படியே கிடைச்சாலும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்கா இல்லை அரசு உருவாக்கியிருக்கா? இப்போ இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக அவங்க பார்த்தாங்களா? இதெல்லாம் திட்டமிட்டு பார்த்தாங்களா? இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரெமடி வந்து இவங்க பண்ணாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அதானி விவகாரமும் இதே இதில் வருது. அதானி ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. எல்ஐசி மிகப்பெரிய அளவில் அதில் முதலீடு இப்போ 48,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதானி நிறுவனத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்ஐசியினுடைய பணமெல்லாம் என்னவாகும்? அந்த எல்ஐசியில் பணம் போட்ட சாமானிய மக்களுடைய பணம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ சமூக வலைதளங்களில் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த மோடி அரசாங்கம் இந்த மோனோபொலி, டூவோபொலி அப்படிங்கிற கான்செப்டை வச்சுட்டு இந்திய எக்கானமியும் சீரழிக்கிறாங்க, மக்களுடைய வாழ்க்கையும் சீரழிக்கிறாங்க. மக்களுடைய சேவிங்ஸ் பணமாக இருக்கட்டும், அவர்களுடைய உழைப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தனியார் நிறுவனங்களுடைய ஆதாயத்திற்காக சாதகமாக மடைமாற்றுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.